ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் பொருட்டோ யாருக்குன்னு சரடாவும் சுமேவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பொருட்டோ அவரோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை பற்றி மொமோஷிகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பொருட்டோக்கு என்ன ஆகும், மொமோஷிகிக்கே என்ன ஆக போகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொருட்டோ டிபிவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இல்லை பொருட்டோ எப்போ சாஸ்கே கூட ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போவே பொருட்டோ ரொம்பவே மாறிட்டாருன்னே சொல்லலாம். அவருக்குள்ளே இருந்த அந்த ஜாலியான கேரக்டர் காணாமல் போய் ரொம்பவே கோல்ட் அண்ட் டெரரான பொருட்டோவை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மாறினதுக்கு பல ரீசன் இருந்தாலும் ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. என்னைக்கு ஐடா ஆம்னிபொட்டன்ஸை போட்டாங்களோ அன்னைக்கே பொருட்டோ வாழ்க்கையில் சந்தோஷங்கிறது காணாமல் போயிருக்கும். தினம் ஒருத்தர்கிட்ட இருந்து தப்பிச்சே பொருட்டோவோட வாழ்க்கைங்கிறது போயிருக்கும். இதனால் பொருட்டோவரோட லைஃபையே கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவருக்கு வாழணுங்கிற பெரிய பற்றுங்கிறது இருந்திருக்காது. இப்போ வரைக்கும் ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது மாற்ற முடியாத ஒன்று தான் பொருட்டோ நினைக்கிறாரு. இதனால தான் பொருட்டோ தன் கவாக்கியோட ஸ்வாப் செய்யப்பட்டதை பற்றி கூட யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காரு. முதல்ல பொருட்டோக்கு சில கோல்ஸுங்கிறது இருக்க தான் செஞ்சிச்சு. மொமோஷிகியோட ஃபேட் ப்ரெடிக்ஷன்லேருந்து தப்பிச்சு வாழணுங்கிறது தான் அவரோட முதல் கோலாகவே இருந்துச்சு. ஆனால் மொமோஷிகி என்னைக்கு அவரோட ட்ராப்லேருந்து பொருட்டோ எஸ்கேப் ஆனாரோ அன்னைக்கே பொருட்டோ மேலே இருக்கிற மொத்த இன்ட்ரெஸ்டையும் விட்டுருப்பார். ஏன்னா ஆல்ரெடி அவரோட டேட்டாஸை பொருட்டோவை சரி பண்ணுறதுக்காக இழந்திருப்பார் மொமோஷிகி. இது போனதால் இவரால் பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணுறதுங்கிற விஷயத்த இவரால் பண்ண முடியாது. இதனால் மொமோஷிகி வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவரோட டைமென்ஷனில் தூங்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துலலாம் எப்படா இந்த சாவு வரும்னு மொமோஷிகி யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படியே கட் பண்ணால் பொருத்தோவுமே கூட இதே நிலமையில தான் இப்போது இருக்கார். அப்பா அம்மா இல்லை, அவங்க திரும்பி வந்தாலும் எப்படியும் ஆம்னிபொட்டன்ஸால் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. மாஸ்டரும் இல்லை, அவர் விரும்புகிற யாருமே தன்னோட கூட இல்லைங்கிற வெறுப்பு பொருட்டோக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இதனால் தன்னோட வாழ்க்கையை வெறுத்து போய் எப்படா சாவுங்கிற மைண்ட் செட்டில் தான் பொருட்டோவும் இருக்காரு. பட் பொருட்டோ உடனே தன்னோட உயிர் போகணும்னு விரும்பலை. வேர்ல்டோட எல்லா த்ரெட்ஸையும் அழிச்சுட்டு கடைசியாக கவாக்கி கையாலேயே செத்து பொருட்டோ உசுமாக்கிங்கிற ஐடென்டிட்டியில் கவாக்கியை வாழ வைக்கணும்னு தான் பொருட்டோ நினைக்கிறேன். அவரவே ஒரு வெப்பனாக தான் பொருட்டோ இப்போது கன்சிடர் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் தான் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு த்ரெட்டுங்கிறது வருது. அது இதுவரைக்கும் இவர் கேள்வியே படாத டிவைன்ட்ரீஸாவும் அதோட ஹெட்டான ஜூராவுமா இருக்கு. இவனை பீட் பண்ணிடலாம்ங்கிற கான்ஃபிடென்ட் பொருட்டோக்கு இருக்கு. இந்த கான்ஃபிடென்ட் பொருட்டோக்கு எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி தான் இவர் ஹிடாரியை ஃபேஸ் பண்ணி அவரை பீட் பண்ணியிருப்பார். இன்ட்ரொடக்ஷன் சீன் அப்போ மொத்த ஷிஞ்சுஸ்க்கும் டஃப் கொடுத்துருப்பாரு. இதனால் பொருட்டோக்கு ஷிஞ்சுஸ் மேலே ஒரு அப்பர் ஹேண்டுங்கிறது கிடைக்குங்கிற நம்பிக்கை பொருட்டோக்கு இருந்திருக்கும். ஆனால் ஜூராவோட நடந்த அந்த ஒரு பேட்டில் தான் இவரோட பிளான் கோல்னு எல்லாத்தையுமே தவிடுபுடி ஆக்கியிருக்கும். ஆமாம், யாராலையுமே பீட் பண்ண முடியாமல் இருந்த பொருட்டோ முதல் முறையாக பீட் செய்யப்படுறாரு. அதுலேயும் ரசிங்கன் உசுயிகோவை வச்சு யாரை வேணா அழிக்கலாம்னு நினச்ச பொருட்டோவோட அந்த டெக்னிக்கை ஜூரா ஈஸியாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரசிங்கன், ஷேடோ க்ளோன்ஸ், பர்பிள் லைட்னிங், எஃப்டிஜின்னு பொருட்டோ போடாத ஜுட்ஸுவே இல்லை. ஆனாலும் பொருட்டோவால் இந்த ஜூராங்கிற பீஸ்ட்டை பீட் பண்ணவே முடியலை. கவாக்கி மட்டும் சரியான டைமுக்கு வரலன்னா கண்டிப்பாக அன்னைக்கு பொருட்டோவோட டெத்துங்கிறது உறுதியாகிருக்கும். அப்போ தான் பொருட்டோ தான் எவ்வளோ வீக்காக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டே இருப்பார். இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும்னு அவர் யோசிச்சிருப்பார். பட் யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ இவரை ட்ரெயின் பண்ண யாருமே இல்லை. இருக்கிறது ஒரே ஆள் கோஜி தான். அவரும் அவரோட 10 டைரக்ஷன் எபிலிட்டி மூலமாக அளவுக்கு அதிகமாகவே ட்ரைனிங்கை பொருட்டோக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே பொருட்டோவால் ஜூராவை டிஃபீட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிற எந்த ஒரு ஜிட்ஸுவையும் கற்றுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். இருக்கிறது இப்போது ஒரே ஒரு வழிதான், எப்படியாவது அவரோட காமாவை மாஸ்டர் பண்ணணும். ஆனால் இதுலேயும் ஒரு ரிஸ்க்குங்கிறது இருக்குது. மொமோஷிகியோட ஹெல்ப் இல்லாமல் இதை இவரால் பண்ணவே முடியாது. இதனால் வேறு வழியே இல்லாமல் தான் பொருட்டோ மொமோஷிகி கிட்ட சரண்டர் ஆகி இருப்பார். இப்படி சரண்டர் ஆகி மொமோஷிகியோட ஹெல்ப்பால்
ஜூராவை அழிக்கணும். அப்புறம் பெரிய த்ரெட்ஸ்னு எதுவுமே இந்த வில்லேஜுக்கும் வேர்ல்டுக்கும் இருக்காது. இப்போ கவாக்கி பொருட்டோவை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறதால ஜூராவை கொன்ன உடனே பொருட்டோ உடம்புல இருக்கிற மொமுஷிக்கியை கவாக்கி கொண்டுடுவான். அப்புறம் வேர்ல்டுக்கு இருக்கிற எல்லா த்ரெட்ஸும் போயிடும். தான் இல்லாட்டியும் தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் பீப்புள்ஸ்னு எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் பொருட்டோ இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட பிளான் அண்ட் மோட்டிவாக இருக்கு. பட் பொருட்டோ நினைக்கிற மாதிரியே தான் விஷயங்களெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அப்போது என்னதான் நடக்குங்கிற சுச்சுவேஷன்ஸை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நியூ த்ரெட் அப்பியர். ஜூரா தான் ஃபைனல் வில்லன். அவனை முடிச்சிட்டா எல்லாமே சரியாகிடுங்கிற எண்ணத்தில் தான் பொருட்டோ இப்போ இருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெருசாக எந்த வில்லன்ஸையும் டிவிவி சீரீஸில் காட்டப்படலை. இல்லையே கோடு இருக்காரேன்னு நீங்கள் கேட்கலாம். கோடெல்லாம் பொருட்டோ பேஸ் ஃபார்ம்லேயே முடிச்சு விட்டாரு. கவாக்கியெல்லாம் பார்வையாலேயே கோடை வின் பண்ணிடுவார். ஸோ இதுதான் கரெக்ட் பிளான்னு பொருட்டோ நினைக்கும் போது அங்கே புது வில்லனோட என்ட்ரி இருக்க போகுது. ஆமாம், ஜூராவை விட ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுங்கிறது லீஃப் வில்லேஜுக்கு வரலாம். அதுவும் இது டைரக்டாக பொருட்டோவோட வில்லேஜ் அண்ட் ஃபேமிலியவே அஃபெக்ட் பண்ணலாம். அப்படி ஒரு த்ரெட்டாக யார் இருப்பான்னு நீங்கள் கேட்கலாம். வேற யாரு? நம்ம கோட் தான். அடப்பாவி, இப்போ தான் கோடெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னேன். இப்போது கதையவே மாத்திரியான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இப்போ கோட் ஒரு ஆளே இல்லை தான். பட் ஃப்யூச்சரில் இது இப்படி இருக்காது. ஏன்னா கோட் கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு பிளாட் ஆர்மரும் இருக்குது. ஆமாம், எக்கிமோட்டோ ஃப்ரான்ஸ் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது கோடை வச்சு இவருக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். அவரை கொன்னுறலாம்ங்கிற முடிவில் கூட இவர் இருந்திருப்பார். பட் லாஸ்ட்டாக தான் இவருக்கு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு ஸ்டோரியை யோசிச்சிருப்பார். இந்த பிளான் கோடுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கோடோட ஒரு ரிடம்ஷன் ஆர்க் மாதிரி இது இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டால் என்கிட்ட ஒரு தியரி இருக்குது. ஜூரா கோடோட ஒரு கான்வர்சேஷன் அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது கோட் இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ரிவெஞ்சை எடுப்பேன், அப்போ நீங்கள் எல்லாருமே அழுவீங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது கோடோட ஃப்யூச்சர் பொட்டன்ஷியலுக்கான ஒரு செட்டப்பாக தான் எனக்கு தெரியுது. அப்படி என்ன பவர் அப்ஸை கோட் அடைவார்னு நீங்கள் கேட்கலாம். வேற என்ன, சாக்ரா ஃப்ரூட் தான். ஆமாம், கோடோட மோட்டிவ்ங்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா இருந்திருக்கு. இப்போ இது சாக்ரா ஃப்ரூட்டை டெவலப் பண்ணுறதா இருக்குது. இந்த ஆசையை இவருக்குள்ளே செலுத்தினது இஷிக்கி தான். இஷிக்கியோட சோல் கோட் கிட்ட போய் இந்த மாதிரி சாக்ரா ஃப்ரூட்டை டெவலப் பண்ண சொல்லி பவர்ஃபுல்லாக மாற சொல்லி இருக்கும். மொத்த பிளானட்ஸையும் டேக் ஓவர் பண்ணவும் சொல்லியிருக்கும். இதுக்கப்புறம் தான் கோட் இந்த சாக்ரா ஃப்ரூட்டை டெவலப் பண்ணணுங்கிற விஷயத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இதில் அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா இவருக்கு இதை ஜூராவே கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு ஒரு கண்டிஷனும் இருக்குது. அதாவது இவர் பொருட்டோவை கொண்டு வந்து ஜூரா கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் இந்த சாக்ரா ஃப்ரூட்டை கோடுக்கு ஜூரா கொடுப்பாரு. பட் ஜூரா கிட்ட எப்படி சாக்ரா ஃப்ரூட் இருக்குங்கிற டவுட் உங்களுக்கு இப்போது வரலாம். இதை பற்றி நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஜூரா கிட்ட எப்படியோ சாக்ரா ஃப்ரூட் இருக்குன்னு இப்போதைக்கு வச்சுப்போம். இதை இவர் கோடுக்கு தர்றதா சொல்லியிருக்காரு. கோட் பொருட்டோவை பிடிச்சி ஜூரா கிட்ட கொடுத்து இந்த சாக்ரா ஃப்ரூட்டை அடைவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பொருட்டோவை பிடிச்சி கொடுக்குறதெல்லாம் நடக்காத கதை. பொருட்டோ ஒரு தடவை ஜூரா கிட்ட மாட்டியிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் போய் சிக்க மாட்டார். அப்படி பண்ணால் அவரோட கேரக்டரோட கெத்தை அது குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது என்ன தான் நடக்கும்? கோடுக்கு எப்படி இந்த சாக்ரா ஃப்ரூட் கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட ஓன் தியரி என்னென்னா கோட் ஜூரா கிட்ட இருக்கிற இந்த சாக்ரா ஃப்ரூட்டை திருட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஷிஞ்சுஸை யாருக்குமே தெரியாமல் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. ஈவன் இதை ஜூராவால் கூட கண்டுபிடிக்க முடியலை. ரியூ மட்டும்தான் கோடை சென்ஸ் பண்ணார். இப்போது ரியூவும் இல்லை. ஸோ கோட் ஈஸியாக ஷிஞ்சுஸோட நடவடிக்கைகளை கவனிப்பார். ஏன்னா இதை இவர் தான் உருவாக்குனாரு. அதனால் இவருக்கு ஷிஞ்சுஸ் பற்றி நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்பொழுது இவருக்கு ஜூராவோட சாக்ரா ஃப்ரூட்டும் எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவர் அதை கண்டுபிடிச்சி எடுப்பார். அதை இவர் டெவாரும் பண்ணுவார். இப்படி இவர் பண்ணும்பொழுது இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது அங்கே கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்க்காத செம்ம ஓவர் பவர்டான கோடை அப்போ நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி கோட் 4 டையை அவேக் பண்ணுவாருன்னு நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்.
அது இந்த டைமில் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரும் ஷீபாயோட லிங்க்ல இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, கவாக்கி, பொருட்டோ, கோட்னு 3 பேரும் ஷீபாயோட லிங்க்ல இருக்காங்க. இது என்ன லிங்கா இருக்கும்னு வேற வீடியோவில் சொல்கிறேன். இப்படி லிங்க்ல இருக்கிற கோட் ஷீபாயோட ஃபோர்ஹெட் ஐயை அவேக் பண்ணி ஜூராவை கொல்லலாம். அதுதான் நமக்கு கோட் சொன்ன அந்த மொமெண்ட்டாக இருக்க முடியும். அப்போ இவர் சிரிப்பார், பட் ஜூரா வலியால் துடிப்பார். எக்கிமோட்டோவும் இப்படி ஒரு மொமெண்ட் நடக்கும்னு ஆல்ரெடி டீஸ் பண்ணி இருக்கிறதால இது நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி நடக்கிறது மூலமாக கோட் ஒரு பெரிய வில்லனாக மாறுவார். இவரை அழிக்க பொருட்டோ மொமோஷிகி கூட போட்ட டீலை கேன்சல் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா இவரை விட ஒரு பெரிய வில்லன் ஃப்யூச்சரில் வரப்போகிறாரு. இவருக்காக கூட பொருட்டோ அவரோட முடிவை மாற்றிக்கலாம். அது யாருன்னு கேட்டால் அதுதான் கவாக்கி. கவாக்கியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது மொத்த சீரீஸையே புரட்டி போட போகுது. அப்படி என்ன இவர் பண்ண போகிறாருன்னு கேட்குறீங்களா? அதுதான் ஏஜ் ஆஃப் ஷினோபி இஸ் ஓவர். ஆரம்பத்தில் இருந்தே கவாக்கிக்கு ஷினோபி லைஃப் ஸ்டைல் மேலே பெரிய ஈடுபாடுங்கிறது இல்லை. இவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த ஷினோபி பேண்டுங்கிற விஷயத்தையெல்லாம் வியர் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படியே வருஷங்கள் போகுது. கிளைமேக்ஸிங்கில், அதாவது ஃபைனல் ஃபைட்டில் கவாக்கி மொத்த ஷினோபிஸையுமே ஹெட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவங்களை ஒழிக்கணுங்கிற எண்ணத்துலையும் இருக்கார். அப்படி இவருக்கு என்ன ஆச்சு, எது இவரை இப்படி யோசிக்க வச்சுதுன்னு டீட்டெயில்டாக வேற வீடியோவில் பார்ப்போம். பட் கவாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஷினோபிஸை அழிக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் அதை சக்ஸஸும் பண்ணுறாரு. ஏன்னா இன்ட்ரோ சீன்லேயே ஷினோபியோட காலம்ங்கிறது முடிவுக்கு வந்துருச்சுன்னு கவாக்கி சொல்லியிருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே கவாக்கி ஒரு மிகப்பெரிய வில்லனாக மாறி இருக்காருன்னு தெரியுது. அந்தளவுக்கு ஒரு வில்லத்தனத்துக்கான ரூட்டுங்கிறது இப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம். தன்னோட குடும்பத்தையும் வில்லேஜையும் பாதுகாப்பான்னு நினச்ச கவாக்கியே அதை இப்போ அழிக்க நினைக்கிறாங்கிற இந்த ஒரு விஷயம்தான் பொருட்டோட மனசை மாற்றும்னு நான் நினைக்கிறேன். இதனால் இவர் மொமோஷிக்கியை பெட்ரே பண்ணி அவரோட பாடியை மொமோஷிக்கிக்கு கொடுக்காம இருக்கலாம். இதுவும் நடக்கலைன்னா பொருட்டோ அவர் முடிவு எடுத்த மாதிரியே மொமோஷிக்கி கிட்ட அவரோட உடம்ப கொடுத்துடலாம். பொருட்டோ கொஞ்ச நாளைக்கு ஸ்லீப்பிங் மோடில் இருக்கலாம். அப்போ மொமோஷிக்கி அந்த உடம்பு மூலமாக பல அராஜகங்களை பண்ணலாம். முக்கியமாக இப்போ வரைக்கும் மொமோஷிக்கி அவரோட மோட்டிவ் என்னன்னு கிளியராக சொல்லலை. இது எல்லாமே இந்த ஒரு பீரியடில் நமக்கு ரிவீல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி பயங்கரமாக ஆட்டத்தை போட்ட மொமோஷிக்கியை ஒரு டைமில் பொருட்டோ முந்திக்கிட்டு அவரோட கான்ஷியஸை ரீகெயின் பண்ணலாம். அப்போ மொமோஷிக்கியை இவர் அழிக்க கூட செய்யலாம். இது எல்லாத்துக்கும் பொருட்டோக்கு அவரோட ஜோகன் அவேக்கனிங்கிறது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதை பயன்படுத்தி தான் மொமோஷிக்கியோட கண்ட்ரோல்ல இருந்து பொருட்டோ அவேக் ஆவாருன்னு சொல்லப்படுது. இதை தவிர்த்து மொமோஷிக்கியும் பொருட்டோவும் சேர்ந்து வேலை செஞ்சு கிட்டத்தட்ட குராமா நருட்டோ மாதிரி ஒரு பாண்டிங்கை உருவாக்கிப்பாங்கங்கிற மாதிரியான தியரிஸும் இருக்கு. பட் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? மொமோஷிக்கியை அவர் அழிப்பாரா இல்லையான்னு கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். நான் உங்களை வேற வீடியோவில் சந்திக்கிறேன்.